இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை வார இறுதியில் ரயில் கட்டணத்திற்கு 30 விழுக்காடு கழிவு. கேடிஎம்பி எனப்படும் மலாயன் ரயில்வே பிரஹத் நிறுவனத்தின் மின்சார ரயில் சேவை இடிஎஸ் மற்றும் எக்ஸ்பிரஸ் ராக்கியான் திமுரான் இஆர்டி கட்டணங்களில் 30 விழுக்காடு கழிவு வழங்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லுக் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை ரயில் பயணிகளின் எண்ணிக்கையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதுடன் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு மத்தியில் பொது போக்குவரத்து பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் தேசிய எரிபொருள் நுகர்வை குறைக்கவும் அரசாங்கம் வகுத்துள்ள பரந்த உத்தியின் ஒரு பகுதியாகவும் அமைகிறது. தற்போதைய தரவுகளின்படி திங்கள் முதல் வியாழன் வரையிலான நாட்களில் ஏறக்குறைய 1/3 இருக்கைகள் காலியாக இருப்பதால் இந்த கழிவு குறிப்பாக அந்நாட்களை இலக்காக கொண்டது என்று லோக் கூறினார். வார நாட்களில் எங்கள் ரயில்களில் 1/3 காலியாகவே உள்ளன. மேலும் பலரை இடிஎஸ் ரயில் சேவையை பயன்படுத்த ஊக்குவிக்கவும் இந்த கொள்ளளவை நிரப்பவும் நாங்கள் கட்டணத்தில் 30 விழுக்காடு கழிவை வழங்குகிறோம் என்று லோக் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். எஸ்பிஎம் 2025 52 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏ. ஜொஹூர் புசாட் துசியன் சினாரன் டான்சிப் சாதனை. ஜொஹூர் பாரோஸ் கூடாயில் அமைந்துள்ள பிடிஎஸ்ஐ எனப்படும் புசாட் டுசியன் சினாரன் இன்டென்சிவ் 2025 எஸ்பிஎம் தேர்வில் அதன் மாணவர்களின் சிறப்பான சாதனைகளை கொண்டாடியுள்ளது. மொத்தம் 280 மாணவர்கள் தேர்வெழுதிய நிலையில் அவர்களில் 52 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏ பெற்று மிகச்சிறந்த சாதனையை பதிவு செய்துள்ளனர். 22 வருடங்களாக 99 விழுக்காட்டு இந்திய மாணவர்களை கொண்டு இயங்கி வரும் இம்மையம் ஒவ்வொரு ஆண்டும் நல்ல அடைவு நிலையை பதிவு செய்து வருகிறது. இதனிடையே இந்த வெற்றியை முன்னிட்டு பேசிய பிடிஎஸ்ஐ நிர்வாக இயக்குனர் சுஜாந்தி கிருஷ்ணன், மாணவர்களின் கடின உழைப்பு மற்றும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்புவே இந்த வெற்றிக்கு காரணம் என்றார். 20 ஆண்டுகளுக்கும் மேலான பிடிஎஸ்ஐயின் வலுவான நிர்வாகமும் இவ்வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய சுஜாந்தி, இந்த சிறப்பான அடைவு நிலை ஆண்டுதோறும் தொடரும் என நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வேளையில் இம்மையத்தில் படித்து சிறப்பு தேர்ச்சி பதிவு செய்த மாணவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் எஸ்பிஎம் தேர்வில் இந்திய மாணவர்களின் தேர்ச்சி அதிகரித்துக் கொண்டே வருகிறது. மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் பிரீமியம் கார்னிவல் 2026 ஏப்ரல் 25, 26 வரை கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெறுகிறது. மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் பிரீமியம் கார்னிவல் 2026 கேஎல்சிசி எனப்படும் கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் ஏப்ரல் 25 மற்றும் 26 ஆகிய 2 நாட்களுக்கு காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யும் பெர்காசோ எனப்படும் சமூக பாதுகாப்பு அமைப்பு இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சியில் பல்வேறு துறைகளை சேர்ந்த முன்னணி நிறுவனங்களை ஒன்றிணைத்து வேலை தேடுபவர்களுக்கும் தொழில் வல்லுநர்களுக்கும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான பணத்தை திறக்கிறது என்று அறிவித்துள்ளது. சிஐஎம்பி, ஹெச்எஸ்பிசி, பிடபிள்யூசி, லெனவோ, டென்சோ, சன்வே, பேங்க் இஸ்லாம், மீடியா பிரிமா, கேபிஜே ஹெல்த் கேர், யுஓஏ குரூப், ஐஜேஎம் கார்ப்பரேஷன், பெர்ஜியா கார்ப்பரேஷன், டிராபிகானா கார்ப்பரேஷன், டான்சாங் குரூப், மாசிங் மற்றும் ஹபீப் குரூப் ஆகிய முன்னணி நிறுவனங்கள் இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சியில் பங்கேற்கும் முக்கிய நிறுவனங்களில் அடங்கும். கோட்டுமலை ஆலயத்தில் சித்திரை புத்தாண்டு விநாயகரை தரிசிக்க குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சித்திரை புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு நேற்று காலை முதலே கோலாலம்பூர் கோட்டுமலை பிள்ளையார் கோவிலில் பக்தி பெருக்குடன் சித்திரை புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. காலை 7:30 மணிகளவில் தொடங்கிய சிறப்பு பூஜைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். விநாயக பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அர்ச்சனைகள் மற்றும் வழிபாடுகளில் பங்கேற்று பக்தர்கள் புத்தாண்டு ஆசியை பெற்றனர். ஆலய வளாகத்தில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தேங்காய் உடைத்து தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்தினர். வருகை தந்த அனைவருக்கும் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாம் மேற்கொண்ட பிரத்யேக நேர்காணலில் பக்தர்கள் ஆங்கில புத்தாண்டுக்கும் கலாச்சார ரீதியாக நாம் கொண்டாடும் இந்த சித்திரை புத்தாண்டுக்கும் உள்ள தனித்துவமான வேறுபாடுகள் குறித்து விளக்கம் அளித்தனர். காஜாங் சிறையில் தாக்கப்பட்ட கைதி மரணம், நியாயம் கேட்டு கதறும் குடும்பம். காஜாங் சிறையில் சக கைதிகளால் கொடூரமாக தாக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த 51 வயது முனிகாண்டி முருகையா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
பாதுகாப்பு என நம்பி தன் கணவரை போலீசில் ஒப்படைத்த மனைவிக்கு இப்போது அவரது உடல்தான் கிடைத்துள்ளது. கடந்த ஜனவரியில் 7 மாத சிறை தண்டனை அனுபவிக்க விதிக்கப்பட்ட முனியாண்டி ஜூலை மாதம் விடுதலையாகவிருந்த நிலையில் இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. துறை அதிகாரிகளின் அஜாக்கிரதையும் அலட்சியமுமே தன் கணவரின் மரணத்திற்கு தார்மீக பொறுப்பு என அவரது மனைவி மீனாம்பிகை ரத்னம் குற்றம் சாட்டுகிறார். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணி வரைக்கும் தாங்கள் மருத்துவமனையில் இருந்த நிலையில் வீட்டிற்கு சென்ற பிறகு 3:30 மணிக்கு தந்தை இறந்துவிட்டதாக மகள்கள் செல்வராணி மற்றும் அபிராமிக்கு தகவல் கிடைத்துள்ளது. இப்போது கிருமி பாதிப்பால் தந்தை இறந்துவிட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் லாக்கப்பில் அடிக்கப்பட்டதாலேயே அவரது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆக மரணத்திற்கான காரணத்தை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என அவர்கள் சோகத்துடன் கூறினர். 50ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி சிறப்பாக கொண்டாடிய பினாங்கு சுப்பிரமணிய பாரதி தமிழ் பள்ளி. பினாங்கு சுப்பிரமணிய பாரதி தமிழ் பள்ளியின் 50ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி அண்மையில் பினாங்கு மாநகராட்சி விளையாட்டு அரங்கத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. பாலர் பள்ளியை சேர்ந்த 80 மழலையர்களுடன் முதல் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரையிலான 423 மாணவர்களும் இந்த விளையாட்டுப் போட்டியில் மிகவும் ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் கலந்து கொண்டனர். மாணவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள், கோப்பைகள், பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த போட்டி விளையாட்டிற்கு பினாங்கு நகராட்சி மன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் தங்கவேலு சிறப்பு வருகை புரிந்தது நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பை தந்தது. சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் என அனைத்து இளங்களை சேர்ந்த பேரணிகளும் திறமையாகவும் முழு ஆளுமையுடனும் தங்கள் இல்ல அணிவகுப்பை நடத்தியது இப்போட்டியை காண வந்திருந்த அனைவரின் பாராட்டை பெற்றது. இன்று முதல் 2 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து வேலை. அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்தபடி அரசு ஊழியர்கள் இன்று முதல் வீட்டிலிருந்து வேலை செய்யவிருக்கும் நிலையில் அதில் சுமார் 2 லட்சம் பேர் சம்பந்தப்படுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் அதனை தெரிவித்தார். என்றாலும் எல்லா அரசு ஊழியர்களும் இதற்கு தகுதி பெற்றுவிட மாட்டார்கள் என்றார் அவர். தற்போதைய தொழில்நுட்ப கட்டமைப்பு 2 லட்சம் பயனர்களை தாங்கும் திறன் கொண்டிருந்தாலும் அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த சலுகை வழங்கப்படாது. மாறாக பல்வேறு காரணங்களை அடிப்படையாக கொண்டே ஊழியர்கள் தேர்வு செய்யப்படுவர். இறுதி முடிவு அந்தந்த துறை தலைவர்களின் பரிந்துரை மற்றும் ஒப்புதலின் பேரிலேயே அமையும் என ஷம்சுல் தெளிவுபடுத்தினார். வீட்டிலிருந்து வேலை செய்தாலும் உற்பத்தி திறன் பாதிக்கப்படாதிருப்பதை அரசு ஊழியர்கள் உறுதி செய்ய வேண்டும். குறிப்பாக சமூக வலைதளங்களில் நேரத்தை செலவிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றார் அவர். அத்தியாவசியமற்ற துறைகளில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் சலுகை வழங்கப்படுகிறது. இதன் மூலம் எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதுடன் ஊழியர்களின் வாழ்க்கை செலவினங்களையும் கட்டுப்படுத்தவும் அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளது. புகித் பிலாவில் 14 தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மீண்டும் செயல்படுகின்றன. மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம். நெகிரி செம்பிலான் புகித் பிலாவில் சேதப்படுத்தப்பட்ட 14 தொலைத்தொடர்பு கோபுரங்களை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. குவாலபிலா பகுதியில் 2G மற்றும் 4G சேவைகள் பாதிக்கப்பட்ட ஏப்ரல் 11ஆம் தேதி செல்காம் டிஜி நிறுவனம் புகார் அளித்திருந்தது. தொடக்கக்கட்ட விசாரணையில் முக்கியமான தொடர்பு சாதனங்கள் திருடப்பட்டதும் சேதப்படுத்தப்பட்டதும் கண்டறியப்பட்டது. இதனால் அருகில் உள்ள மேலும் 13 கோபுரங்களும் பாதிக்கப்பட்டன. இச்சம்பவம் காரணமாக சுமார் 1700 பயனர்கள் பல்வேறு தொலைத்தொடர்பு சேவைகளில் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் MCMC மற்றும் செல்காம் டிஜி இணைந்து உடனடி சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டதில் அனைத்து கோபுரங்களும் தற்போது முழுமையாக செயல்பாட்டில் உள்ளன. தொலைத்தொடர்பு கட்டமைப்புகளின் அருகில் சந்தேகமான செயல்பாடுகள் காணப்பட்டால் உடனடியாக போலீசுக்கு தகவல் அளிக்குமாறு பொதுமக்களை MCMC கேட்டுக்கொண்டது. கோலத்தெரங்கானுவில் வளர்ப்பு குடும்பத்தின் பராமரிப்பில் இருந்த 3 வயது சிறுவன் துன்புறுத்தல், சந்தேகத்தில் உயிரிழப்பு. கோலத்தெரங்கானு கம்போங் பகோல் கட்டோங்கில் தனது வளர்ப்பு குடும்பத்தின் பராமரிப்பில் இருந்த 3 வயது சிறுவன் துன்புறுத்தப்பட்டதன் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை பலத்த காயங்களுடன் சுயநினைவின்றி இருந்த அச்சிறுவன் புகித் பாயோங் சுகாதார மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டான். இச்சம்பவம் குறித்து மாலை மணி 3:46க்கு மருத்துவமனை அதிகாரிகள் தங்களுக்கு தெரிவித்ததாக
கோலத்தெலங்கானு போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் அஸ்லி முகமது கூறினார். மருத்துவமனைக்கு வந்தபோது உயிருடன் இல்லாததற்கான எந்த அறிகுறியும் இல்லாததை கண்ட மருத்துவ ஊழியர்கள் அச்சிறுவன் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தினர். கை கால்களில் கடுமையான இரத்த ஓட்ட குறைவால் ஏற்பட்ட சிக்கல்களே அச்சிறுவனின் மரணத்திற்கு முக்கிய காரணம் என பிரேத பரிசோதனையில் தெரிய வந்தது. உடைந்த தொடை எலும்பு தசைகள் முக்கிய இரத்த நாளங்களை அழுத்தியதால் அச்சிறுவன் உயிருக்கு ஆபத்தான சிக்கல்களுக்கு உள்ளானதாக கூறப்படுகிறது. உடல் பரிசோதனையில் அச்சிறுவனின் மார்பு மற்றும் தொடைகளில் சிராய்ப்பு மற்றும் வெட்டு காயங்கள் இருப்பதும் வலது காலில் திரவம் நிறைந்த கொப்புளங்கள் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தெரிய வந்தது என அஸ்லி முகமது வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். அந்த சிறுவனின் மரணம் தொடர்பில் 30 மற்றும் 50 வயதிற்கு இடையிலான 2 ஆடவர்கள் மற்றும் ஒரு பெண்மணி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அந்த குழந்தையின் வளர்ப்பு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என நம்பப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா அதிரடி முற்றுகை, சினத்தில் சீரும் ஈரான். ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா முற்றுகையிட்டு கப்பல்களை மறிக்க தொடங்கியுள்ளது ஈரானை மேலும் சினமூட்டியுள்ளது. அமெரிக்க கடற்படை மேற்கொண்டுள்ள இந்த அதிரடி நடவடிக்கையால் வளைகுடா வட்டாரத்தில் மீண்டும் போர் மேகங்கள் சூழத் தொடங்கியுள்ளன. பாகிஸ்தானில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் அனைத்து கப்பல்களையும் அமெரிக்கா இடைமறித்து வருகிறது. ஏற்கனவே நீரிணையை ஒரு பகுதி மூடியிருந்த ஈரானுக்கு பதிலடியாகவே அமெரிக்கா இந்த முற்றுகையை தொடங்கியுள்ளது. ஈரான் விதித்துள்ள சட்டவிரோத கட்டணத்தை செலுத்தும் கப்பல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த இருதரப்பு மோதலால் அனைத்துலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் பீப்பாய்க்கு $100 தாண்டக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த முற்றுகை ஒரு போர் நடவடிக்கை, ஆக்ட் ஆஃப் வார் என ஈரான் வர்ணித்துள்ள நிலையில் ஐநா சபை அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளது.